Hello everyone. Smart loan approval, machine learning for home and education loan eligibility. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஹோம் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக பேங்க்குக்கு போயிட்டு ஸோ 1 ஆர் 2 டேஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வந்து அப்ரூவ் ஆகுமா ஆகாதான்னு வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வெப் பேஜ் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு சடனாக அப்போவே வந்துட்டு லோன் வந்து கிடைக்குமா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரேண்டம் ஃபாரஸ்ட், எக்ஸிபூஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரொப்போஸ்டாக என்ன பண்ண போகிறோம்னா, சேம் அதே மாதிரி டேட்டா செட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து நம்ம ஏஎன்ன்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அக்யூரசி பெட்டராகவே கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து ஸ்மோட் டெக்னிக்குன்றதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு வெப்பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேங்க்லேயோ நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் எந்த மாதிரி இருக்குன்னா, நம்மளோட சேலரி, ஸோ நம்மளோட ஹோம் லோன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஹோம் வந்துட்டு அர்பனில் இருக்கா, வில்லேஜில் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேன் பண்ணுற மாதிரி நம்மளோட ஆதார் கார்டு வந்துட்டு ஃபோன் கேமரா மூலிமா ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து பேக்கெண்டில் டேரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த மாடல் மூலிமா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹோம் லோன்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது டிடெக்ட் ஆகும். ஸோ அதே எஜுகேஷன்னா அதுக்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கெட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி பேக்கெண்டில் சேம் அதுக்கு ஒரு மாடல் பண்ணியிருப்போம். அதை வச்சு உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும்.